ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு தால் தடுக்கா எப்படி பண்ணுறதுன்னு வந்துட்டு பார்ப்போம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த டம்ளரால் வந்துட்டு 1/2 டம்ளர் வந்து துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் வந்துட்டு மசூர் தால் எடுத்திருக்கேன். மைசூர் பருப்புன்னு வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது. பருப்பை வந்து இப்போ குக்கரில் வந்து சேர்த்துட்டு பருப்பை தண்ணி விட்டு ஒரு 2 டைம் வந்துட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வைக்கிற அளவுக்கு வந்துட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்துட்டு பருப்பு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயிலே வந்துட்டு லைட்டாக வந்து பூண்டு, இஞ்சி கலர் மாறினதுக்கப்புறமா மீடியம் சைஸுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் அதையும் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளை வந்துட்டு கூடவோ குறைச்சலோ வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவும் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருந்த பருப்பை லைட்டாக வந்துட்டு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்துட்டு இந்த தால் வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்க அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நான் வேறு ஒரு பவுலுக்கு வந்து இப்போ மாற்றிக்கிறேன். இந்த தால் தடுக்காவுக்கு முக்கியமான வந்து டேஸ்ட் கொடுக்குறதே ஒரு தாளிப்பு தான். இப்போ அந்த தாளிக்கிறதுக்காக வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் டேஸ்ட் வந்து பிடிக்கும்னா இன்னும் கூட வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தழை, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாய்த்தூள் எல்லாம் வந்து சேர்த்துட்டு கருகிடாமல் நம்ம வந்துட்டு இப்போ தாலில் வந்து சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தால் தடுக்கா ரெடி ஆயிடுச்சு.